எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிரிட்டன் இந்தியாவை விட்டு போனாலும் பிரிட்டானியா இந்தியாவில் தான் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மரியாதை. அது நம்ம ஃபேமிலி மெம்பர். பிரிட்டானியா நம்முடைய ஃபேமிலி மெம்பர். இதில் கூப்பிட்டு திருக்குறளை பற்றி, அதாவது திருக்குறளை பிஸ்கட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் சார். திருவள்ளுவரே பிஸ்கட் மாதிரி தான் திருக்குறளை ஃபார்ம் பண்ணார். நாங்கள் திருக்குறளையே பிஸ்கட்டில் கொண்டாந்துருக்குறோம் சார். அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கொஸ்டினுக்கு எப்போயுமே கொஞ்சம் லேட்டாக வருவேன். இந்த பரீட்சை எழுதும் போதே கொஸ்டின் முதல்ல பீலாலாம் ஓட்டிட்டு அப்புறமா தான் நம்மெல்லாம் எழுத ஆரம்பிப்போம், எஸ்ஏ டைப்பு அப்படின்னு. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன், மில்க் பிக்கிக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, பால் ரெண்டுக்கும் பொது. அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், அதுலேயும் முப்பால் இதுலேயும் முப்பால். அது என்ன முப்பால்னு கேட்குறீங்களா? முதல்ல பசும்பால், அடுத்தது நம்மீது அன்பால், நம்மீது உள்ள அன்பால். யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம் பால். அதுவும் 3 பால் ஆகிப்போச்சு. பிரிட்டானியாலையும் 3 பால் ஆகிப்போச்சு. பசும்பால் ஆச்சு, அன்பால் ஆச்சு. அதை நம் பால் கொடுக்கறதுனால இப்போ அந்த முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலோட தொடர்புடைய முப்பால் குறளை முப்பால் பிரிட்டானியா ரிலீஸ் பண்ணுறதுல எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இல்லை என்ன, நான் ஏன் இவ்வளோ லீட் எடுத்தேன்னா, உங்களுக்கெல்லாம் கொஸ்டினே மறந்து போயிடும். கொஞ்சம் அந்த டைம் ஓட்டினோம்னா கொஸ்டினே மறந்து போயிடும். அது ஒரு பெரிய சௌகரியம். இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திருக்குறளை பொறுத்தளவு சிலபஸில் இருக்கான்னு தான் பையன் அதை படிக்கிறானே ஒழிய, அதை லைஃப்பில் அவன் என்ஜாய் பண்ணுறானா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மைதான், ரொம்ப ஸ்ட்ராங் கொஸ்டின் அது. சிலபஸை மார்க் வாங்கணும். எங்களுக்கெல்லாம் திருக்குறள் 2 மார்க்கு மனப்பாட பகுதிக்கு திருக்குறள் வரும். அதை எழுதிட்டா கரெக்டாக 2 மார்க் கிடைக்கும் அப்படின்னு திருக்குறளை மனப்பாடம் பண்ணது ஒரு காலம். அதில் யாரும் ஒன்றும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த திருக்குறளை அவன் லைஃபுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கேள்விக்கு நான் முழுசாக விடை சொன்னால் கொஞ்சம் சில பேர் வருத்தப்படுவீங்க. குழந்தைகளோட பேசுகிறதுக்கே பெற்றவங்களுக்கு இப்போ நேரம் இல்லையே. யாராவது குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிடவே நேரம் இல்லையே. குழந்தைகளை மடியில் போட்டு தட்டி தூங்க வைக்கவே நேரம் இல்லையே. அப்போது குழந்தைகளோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க எதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கல்ச்சருக்கு போயிடுவாங்க. அப்போது நாம் பேரண்ட்ஸ் குழந்தைகளோட இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த திருக்குறளை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற முயற்சி ரொம்ப அழகு. ஒரு குறளை எடுத்து வச்சு அந்த குறளை அந்த பிஸ்கெட்டை அடுக்கணும். இதுக்காவது அப்பா அம்மாவும் படிக்கணும். இது என்ன குறள்னு அவன் கேட்டான்னா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்காவது அந்த குறளை அவங்களும் படிச்சாகணும். நீங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சிங்களோ இல்லையோம்மா, அப்பா அம்மாவை படிக்க வச்சிங்க பாருங்க, அதுக்கே ஒரு பெரிய விஷயம். திருக்குறளை நாங்கள் 100 தடவை நன்றி சொல்லணும். இந்த கல்ச்சரில் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னு கேட்டால், நிரந்தரமான சில உண்மைகள் இருக்குது. அது உலகத்தில் என்றைக்குமே அழியாது. பர்மனண்ட் வேல்யூ உடைய உண்மைகள் இருக்குது. இப்போது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்றைக்கும் அழியாத ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தர்மம்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்ட்டார். ஒரு சின்ன விஷயம், அதை சொல்லுவதற்கு இது மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. எனவே நம்முடைய பாரம்பரியமான விஷயத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போகணும்னா சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, ராத்திரி ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ரிக்வஸ்ட், ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஃபோனை தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க. உங்கள் குழந்தைகளை தூக்கி வச்சுங்க. ஒரு குழந்தை எழுதிச்சு, அடுத்த ஜென்மத்தில் நீ யாராக பிறக்க விரும்புகிறேன்னா ஃபோனாக பிறக்க விரும்புகிறேன். ஏன்? அப்போ தான் எங்கள் அப்பா மடியில் உட்காரவே முடியும்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் நம்முடைய குழந்தைகளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கதை சொல்லணும். அந்த திருக்குறளை எப்படி கதை, ஐயா திருக்குறளில் நிறைய கதை சொல்லியிருக்கிறார் டிவியில், அவங்க திருக்குறள் நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க, நானும் கதையாக சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கும்போது அந்த மாதிரி கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். திருக்குறள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போகும். ஏன்னா வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒற்றை தமிழ்நூல், உயர்ந்த தமிழ்நூல் திருக்குறள். அது அடுத்த தலைமுறைக்கு போகும். உங்கள் முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டு.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ 3 திருக்குறளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து முகநக நட்பது நட்பன்ற நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. நீங்களே பார்த்து தான் படிக்கிறீங்க, படிங்க. அதான் எவ்வளோதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அம்மா அப்பாவுக்கு தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ இது பண்ணவும். ஸோ இந்த குறளோட ரெலவென்ஸை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசணும் சார். ஏன்னா நட்பை பற்றி இருக்கிற குறள் இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு யார் நண்பர்கள், யார் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குபவர்கள்ங்கிற கிளாரிட்டி இருந்தால் தான் எதிர்காலம் நல்லா இருக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிரியமாக பேசுகிறவர்கள் நண்பர்கள்னு நினைக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் 6 அல்லது 7 நண்பர்கள் தான் இருப்பாங்க. உயிருக்குயிராக இப்போ பார்த்தா கூட நாங்கள் கண்ணில் தண்ணி வரும். இப்போ 1000 பேர், 4000 பேர், 5000 பேர்னு சொல்லி எல்லாம் நட்போடு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல முகநக நட்பது மாதிரி முகநூல் நட்பு நட்பல்ல. முகநூல் நட்பு நட்பல்ல. அது என்ன இருக்குது? ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணுமே ஒழிய ஃபேஸ்புக்கில் இருந்தால் போகாது, ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும். அந்த முகநக நட்பது நட்பன்று. அதுக்காக எப்போ பார்த்தாலும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நெஞ்சத்து அகநக நட்பதே நட்புனா மனசால் நல்லது நினைக்கணும். இன்னும் சொல்லட்டுமா, நாம் தப்பு பண்ணுற போது யார் கண்டித்து சொல்கிறானோ அவன்தான் சிறந்த நண்பன். நம்ம தப்புக்கு சேர்ந்து நம்மளோடு சேர்ந்து யார் ஒத்து போகிறானோ அவன் சிறந்த நண்பன் அல்ல. இதெல்லாம் அந்த சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு புரியணும் இல்லையா? நண்பர்கள்னால் யார்? நம்முடைய பாருங்களேன், நிகழ்காலத்தை கடத்துகிறவர்கள் நண்பர்கள் அல்ல, எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்குகிறவர்கள் தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள். அவங்க எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கணும். அந்த திருவள்ளுவர் 2 வரியில் அவ்வளோ அழகாக அப்படியே சொல்லிட்டு போகிறார். நீங்கள் பிஸ்கட் கொடுத்தீங்கல்ல, இன்னும் கொடுக்கல, அட்டையில் ரிலீஸ் பண்ணுன்னாங்க, டப்பாவில் கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லக்கூடாதுன்னா ரைட், அதெல்லாம் போகும்போது வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்லாம்னு அவங்க கூட சொன்னாங்க, நீங்கள் கூட சொன்னீங்க, தண்ணியில் துவைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லையா? ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்லாம்? டீயில் துவைச்சி சாப்பிட்லாம், தண்ணியில் துவைச்சி சாப்பிட்லாம், ஜாம் தடவி கூட சாப்பிட்லாம். ஒரு குழந்தை சொல்லுது, இந்த பிஸ்கெட்டை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? தண்ணியில் சாப்பிட்லாம், ஜாமில் டீயில் சாப்பிட்லாம். ஒரே ஒரு குழந்தை சொல்லிச்சு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்போ அந்த குழந்தை மனசில் என்ன பதியுது? நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், அட்டாச்மெண்ட், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பாருங்க. வரட்டு ரொட்டியாக கூட இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதில் கிடைக்கும்? அதனால் அகநக நட்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற கான்செப்டு குழந்தையோட மைண்டில் போடும். இதெல்லாம் நாங்கள் சொல்கிற விளக்கம். திருவள்ளுவர் இவ்வளவு நினச்சி எழுதியிருப்பாரான்னு கேட்காதீங்க. அப்போ எங்கள் பொழப்பு என்ன வருது? திருவள்ளுவர் கொஞ்சம் லேசாக சொல்வார், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாங்களாம் பக்கம் பக்கமாக அதில் சேர்த்துருவோம். ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த குரல் குழந்தைங்களுக்கு ரொம்ப வேணும். யார் உண்மையான நண்பன், யார் நம்மளை கெடுக்க வந்தவன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும். அந்த குரலை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது பாராட்டுக்கு உரிய ஒன்று. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கட்டாயமாக இது நான் ஞாபகம் வச்சுட்டு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் என்னோட பையனோட ஸ்பெண்ட் பண்ண டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். ஒரு ரிக்வஸ்ட், தூங்க போகிறதுக்கு முன்னாடி மதர் ஃபாதர் பேசுறது தான் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல். மற்ற நேரத்தில் பேசுறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. அவங்க தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பித்தாலே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் க்ளோஸாக வச்சு அந்த குழந்தைகளை தட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே மெஸ்மரிசம் மாதிரி அது பாட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணு. ஒரு அருமையான மெசேஜ், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் ஞானசம்பந்தன் கடைசியாக, திருவள்ளுவர் குறள் எழுதினாரே ஒழிய உரை எழுதலை அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய தாட் தெரியுமா? ஏன்னா உரை எழுதியிருந்தால் முடிஞ்சு போயிடும், செத்து போயிடும், அதோட சரி. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு உரைகள், எவ்வளவு சிந்தனைகள் எழுதுறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. போகிற போக்கில் அந்த ஒரு வரி அவ்வளோ அழகாக அவர் சொன்னார். பாரதி அதே தான் நானும் அந்த கற்பவைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்கள். கடவுளே, நீ என்ன கற்க வேண்டுமோ அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் தெரிந்து வச்சா எல்லாம் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டு வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ அழகாக, உண்மையாகவேம்மா நாங்கள் எத்தனையோ மேடையில் பேசியிருக்கிறோம். இன்று எங்களுக்கு பயனுடைய ஒரு நல்ல நாளாக இப்படி பரிமாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. லிடியன் பேசும்போது அவர் கேஷுவலாக அந்த குரலை சொன்னார். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும்.
அந்த குறள் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிதுன்னு. உண்மையிலேயே அந்த குறள் அவங்க குடும்பத்துக்கு பொருந்துறது. குழல் இனிது யாழ் இனிது. ஒரு சம்பவம் பாருங்க, குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு வழக்காடு மன்றம்னு ஒன்று நடந்தது. நான் ஒரு கட்சியில் பேசுகிறேன், சத்தியசீலன்னு திருச்சியில் பெரிய பேச்சாளர், அவர் ஒரு கட்சியில் பேசுகிறார். திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி கிடையாதுன்னு சத்தியசீலன் பேசிக்கிட்டு இருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார், சிவம் திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு சொல்றிய, ஃபேமிலி பிளானிங் இருக்கான்னு. இதை சாமியார் கேட்கலாமா? கேட்குறவர் சாமியார். திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு சொல்றியப்பா, ஃபேமிலி பிளானிங் இருக்கா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தான் நிறுத்துறது இல்லை, ஆமாம் இருக்கு அப்படின்னு. எங்கே இருக்கு? குழல் இனிது யாழ் இனிதுன்னு ரெண்டோடு நிறுத்திக்கிட்டார். இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் என்பதில் ஃபேமிலி பிளானிங்கை திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார்னு. இதில் அடுத்தது தான் நான் சத்தியசீலன் நினைச்சாரு, நல்லா புருடா விடுறீங்க உரை, நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம யோசிக்க கிடைக்கும்னு. ஒரு ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைம்பாங்களே, அதுவும் இருக்குன்னு புழுகுவீங்களா அப்படின்னார். இருக்கு அப்படின்னு. எப்படி? குழல் என்பது ஆண் குழந்தையை குறிக்கும், ஏன்னா கண்ணன் குழல் வைத்திருந்தான். யாழ் என்பது சரஸ்வதி வைத்திருந்தாள், அது பெண் குழந்தையை குறிக்கும். அதனால ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். பிறகு ஒரு நண்பர் இசைத்துறையில் வல்லவர் சொன்னார், சார் உண்மையிலேயே பிரான்ஸில் இசைக்கருவிகளை பிரிச்சிருக்கிறாங்க, குழலை ஆண் கருவி என்றும் யாழை பெண் இசைக்கருவி என்றும் பகுத்திருக்கிறார்கள். திருக்குறளுக்குள்ள இது எப்படி இருக்கு? இதுதான் இன்னைக்கு இவங்க குடும்பம். அதுதான் குழல் தோ யாழ், குழல் இனிது யாழ் இனிது, இது ரெண்டை மழலையும் கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு. இவங்க குடும்பத்துக்கே குரல் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல், அப்பா ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்காரு. தந்தை மகற்காற்றும் நன்றி அவர் செய்திருக்கிறாரு, இவர் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு எல்லா விஷயமும் திருக்குறள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அழகு. இவங்க 4 பேரையும் நான் மனதார பாராட்டணும். நல்ல கேள்விகளாக கேட்டாங்க, அருமையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய பாராட்டு. நன்றி.